கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 3 உயிரிழந்ததுடன் 2 காயமடைந்துள்ளனர். அக்கரைப்பற்று அட்டாளிச்சேனை பகுதியில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 1 உயிரிழந்ததுடன் மேலும் 1 காயமடைந்துள்ளார். இந்த விபத்து இன்று அதிகாலை 2:30 அளவில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து சென்றிருந்த வேன் ஒன்று அட்டாளிச்சேனை பகுதியில் மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் வேனின் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் அதில் பயணித்த அட்டாளிச்சேனை பகுதியைச் சேர்ந்த 1 காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் அக்கரைப்பற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். உயிரிழந்த வேன் சாரதி ஹம்பாந்தோட்ட பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரியவந்துள்ளது. கொக்கர்கல்ல யக்கல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் தனது கணவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த சந்தர்ப்பத்தில் அவரின் சேலை மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் சுற்றியதால் அவர் வீதியில் விழுந்துள்ளார். இதன்போது பின்னால் வந்த டிப்பர் வாகனத்துக்குள் அகப்பட்டு குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த ஆசிரியரான பெண்ணின் சடலம் கொக்கர்கல்ல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கல்கிசை நீதிமன்றத்துக்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் 1 உயிரிழந்துள்ளார். கல்கிசை நீதிமன்றத்துக்கு அண்மையில் உள்ள பாதசாரிகள் கடவைக்கு முன்பாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் கல்போவில போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனுராதபுர வலிசிங்க மகா வித்தியாலயத்துக்கு முன்பாக பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பஸ் வண்டியும் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் 1 படுகாயமடைந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த பெண் ஆசிரியராக கடமையாற்றி வருவதுடன் அவர் சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் குறித்த பஸ்ஸின் சாரதி மற்றும் நடத்துனர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.